ஆலயத்தையோ ஒரு கோவிலையோ கட்டினால் நீ நல்லா இருப்பாய், நன்றாக இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. But the word of God is dead against for this type of teaching. ஆனால் பரிசுத்த வேதாகமமானது இப்படிப்பட்ட போதனைகளுக்கு நேர் எதிரடையாக காணப்படுகிறது. That is the reason when Judas, after selling 30 pieces of silver, when he bought and put in the temple, this one he throwed, they did not put it in this thing because it's a blood money. They purchased the field of Akeldama to bury the foreigners. மாத்திரமல்ல, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த பிறகு அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தேவாலயத்திலே போட்ட பொழுது அந்த காசை அவர்கள் காணிக்கையிலே போட விடாமல் அதை எடுத்து அவர்கள் அந்நியர்களை புதைக்கிறதற்கு ஒரு நிலத்தை கொண்டார்கள். ஏனென்றால் அது இரத்தத்தினால் ரத்தம் சிந்துதலுக்கு உட்பட்ட பணம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். Now Lord accepted Solomon to build the temple. இப்பொழுது தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு ஆண்டவர் அதிலே பிரியமாயிருந்தார். BC 960 Solomon started building a massive temple. கிமு 960லேயே தேவனாகிய கர்த்தருக்கு சாலமோன் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினான். If you look at the first Chronicle 29 chapter verse 4, 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், here David says 3000 talents of gold. இங்கே தாவீது சொல்லுகிறான் 3000 தாலந்து நிறையான பொன், for 7000 talents of refined silver. 7000 talents of refined silver. சுத்திகரிக்கப்பட்ட பொன் 7000 நிறையான பொன், தாலந்தான பொன். Today market value 1 gram is costing 3000 rupees. இன்றைக்கு சந்தையிலே காணப்படுகிற விலை பட்டியல் உங்களுக்கு தெரியுமா? 1 கிராம் ஆனது 3000 ரூபாய். Almost silver is some 60 to 70 rupees in between per gram. 1 கிராம் வெள்ளியானது 70 ரூபாய்க்கு 60 லிருந்து 70 ரூபாய்க்குள்ள இருக்கிறது. If you take this value, what David gathered, the 3000 talents of gold and 7000 talents of refined silver costing 28,000 crores. நீங்கள் தாவீது சேகரித்த அந்த பொருட்களிலே 3000 தாலந்து பொன்னையும் 7000 தாலந்து சுத்த வெள்ளியையும் இன்றைக்கு இருக்கிற விலையின்படி நீங்கள் கணக்கிட்டால் 28,000 crores. 28,000 கோடி வருகிறது. In 1925, American Society of Architecture estimated the Solomon Temple value. 1925 அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆனது சாலமோன் கட்டின தேவாலயத்தை அது மதிப்பீடு செய்தது. They says $1 trillion the cost of the temple in 1925. 1925லேயே சாலமோன் கட்டின தேவாலயமானது 1 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புடையது என்று சொல்லி கணக்கிட்டார்கள். You know what is trillion? ட்ரில்லியன் என்றால் என்ன தெரியுமா? After 1 you have to put 12 zeros. ஒன்று போட்டுவிட்டு 12 பூஜ்ஜியங்களை போட வேண்டும். If you want in Indian rupees today, இன்றைக்கு இந்திய மதிப்பீட்டின்படி கணக்கிட்டால் after 63 you have to put 12 zeros. 63 என்று போட்டுவிட்டு அதற்கு பிறகு 12 பூஜ்ஜியங்களை போட வேண்டும். If anybody wanted to count 1 trillion, every second $1 bill if they want to count, அந்த 1 ட்ரில்லியன் பணத்தை யாராவது எண்ண வேண்டும் என்றால் ஒரு செகண்டுக்கு ஒரு நோட்டு என்று சொல்லி எண்ணினால் கூட it will take 35,000 years. 35,000 ஆண்டுகளாகவும் அதை எண்ணி முடிக்கிறதுக்கு. That was the wealth of the Solomon used to build the temple of Jerusalem. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஐஸ்வரியத்தை கொண்டுதான் சாலமோன் கர்த்தருக்கு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டினான். If you look at the second Chronicle, second chapter, that 17 and 18, 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 17 18வது வசனங்களை நீங்கள் வாசித்தால் Solomon used 1,53,600 men to construct the temple of Jerusalem. 1,53,600 மக்களை நபர்களை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினான். Second Chronicle, second chapter, second, third, fourth verses says, 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 2 3 4வது வசனங்கள் சொல்லுகிறது. how many people to cut the stones, how many people to laborers? Read sister. அங்க எத்தனை ஜனங்கள் கற்களை வெட்டினார்கள், வேலை செய்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக
3600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரமனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். Amen. Here, if you go to Tel Aviv, Jaffa, today Tel Aviv is the modern city, the old city named Jaffa. நீங்கள் இந்த நாட்களை கலாவி என்று அழைக்கப்படுகிற பழைய பேர் ஜாஃப் என்று அழைக்கப்பட்டது அந்த பட்டணத்திற்கு சென்றால், that is the place where Jonah ran away when the Lord said go to Nineveh. இந்த பகுதி தான் யோனாவை தேவனாகிய கர்த்தர் நினிவேக்கு போக சொன்ன பொழுது அவன் நினிவேக்கு போகாதபடிக்கு இந்த பட்டணத்திற்கு தான் சென்றான். The Jaffa is the world's oldest port in the world, 4000 years old port. அந்த ஜாஃபா என்று சொல்லப்படுது தமிழிலே யோப்பா பட்டணம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு துறைமுகத்தை உடைய யோப்பா பட்டணம். That is the place Peter raised the Tabitha Dorcas. அந்த யோப்பா பட்டணத்திலே தான் தபித்தாள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட தொற்காள் என்கிற அந்த ஒரு ஏழை விதவையை பக்தியானவளை பேதுரு எழுப்பினார். That is the place where God opened the heaven and showed to the Peter vision that heathens also can come and join in Christianity. அந்த யோப்பா பட்டணத்திலே ஒரு வீட்டிலே தங்கி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் பரலோகத்தை திறந்து தரிசனத்தின் மூலமாக பேதுருவோடு கூட பேசினார். புறஜாதிகளும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடந்து வர முடியும் என்று சொன்னார். That is the place Cornelius sent his soldiers to call Peter. அந்த யோப்பா பட்டணத்திற்கு தான் கொர்நேலியு என்கிற நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய ஜனங்களை அனுப்பி பேதுருவை அழைக்க சொன்னான். This is the port, entire wood, cedar wood imported from the Hiram, Lebanon king of Turu, sent that all the logs to this port only. இந்த துறைமுகத்துக்கு தான் ஈரானிலே லெபனானிலே இருந்து கேதுரு மரங்கள் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. Today you can see the ancient roads, 4000 years old roads in Jaffa connecting to the Jerusalem through that mountains. அங்கே காணப்படுகிற மலைகளின் வழியாக யோப்பா பட்டணத்திலிருந்து எருசலேமுக்கு கடந்து செல்வதற்கான பழமையான அந்த சாலைகளை நீங்கள் பார்க்க முடியும். So that is the road. So Solomon took all these logs from Jaffa which came from Turu and brought to the temple to Jerusalem to build the temple. அங்கே அந்த பழமையான அந்த சாலைகள் வழியாகத்தான் சாலமோன் ராஜா அந்த மலைகளில் இருக்கிற பாறைகளை அவன் எடுத்துக்கொண்டு வந்து எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை கட்டும்படிக்கு பயன்படுத்தினான். You know the David's greatness, the amount of gold and silver, 3000 talents of gold and 7000 talents of silver after giving to the Lord to build the temple by the Solomon. What words he used it, every Christian must understand and follow that one. We will receive a blessing. So First Chronicle 29 chapter 14th verse you read ma. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 14வது வசனத்திலே 3000 தாலந்து வெள்ளியையும் 7000 தாலந்து சுத்த வெள்ளியையும் 3000 தாலந்து பொன்னையும் கொண்டு அவன் தேவாலயத்தை கட்டி முடித்த பொழுது அவன் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தினானோ அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து அவர்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். Other day I went to preach one church in Kanyakumari. சமீபத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு திருச்சபைக்கு பிரசங்கிக்கும்படி சென்றிருந்தேன். When I entered inside the church, I saw the 4 watches, one here, one there. 4 watches, each watch maybe 200 rupees. அந்த ஆலயத்திலே 4 இடங்களிலேயும் 4 சுவரிலே மாட்டப்பட்டிருந்த கடிகாரங்களை பார்த்தேன். Inside the watches, for each watch 4-5 names are there who donated that watch. அந்த ஒவ்வொரு கடிகாரத்துக்குள்ளேயும் யாரெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி ஒவ்வொரு வாட்சிலும் 3-4 பேர்கள் இருந்தது. Hardly 200 rupees that watch. அது 200 ரூபாய் தான் இருக்கும். Now the fans are like this. இதே போல காணப்படுகிற ஏராளமான மின்விசிறிகள் ஃபேன்ஸ். Each fan 2-3 names are there on each fan. ஒவ்வொரு ஃபேன்லயும் கொடுத்தவர்களுடைய 2-3 பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது.
This is become our habit. When we give something to the Lord, our name to be displayed. நாம் கர்த்தருக்கு எதையாவது கொடுத்தால் நம்முடைய பெயர் அதை எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், நம்முடைய பழக்கம். But our Lord says, what you do with your right hand, left hand must not know. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? உன் வலது கை கொடுக்கிறதை இடது கை அறியாதிருக்க கடவுள். There are many good Christians who does that. I am not telling everybody is like that. எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லல, நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். David, after giving a 28,000 crores worth of material, gold and silver to the temple of Jerusalem, he is telling, Lord, who am I? Who are my people to give? Whatever you have given, out of that, I am giving to you. தாவீது 28,000 கோடி மதிப்புடைய ஏராளமான பொருட்களை தேவாலயத்துக்காக சேகரித்து கொடுத்த பிறகும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உமக்கு அப்படி என்ன பெருசா கொடுத்துட்டேன், எல்லாம் நீர் எனக்கு கொடுத்தது தானே, ஏன் ஜனங்களும் உமக்கு அப்படி என்ன பெருசா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். It is the one David says after giving 28,000 crores rupees worth of gold and silver, Lord, who am I to offer to you and my people? Whatever you have given to me, out of that, little I am giving to you. 28,000 கோடி மதிப்புடைய பொன்னையும் வெள்ளியும் கொடுத்த பிறகு தாவீது சொல்லுகிறான், நானும் என் ஜனங்களும் எம்மாத்திரம், நீர் எங்களுக்கு கொடுத்ததை தானே உமக்கு கொடுத்திருக்கிறோம். When Solomon started building the temple, சாலமோன் தேவாலயத்தை கட்டத் துவங்கின பொழுது with a 1,53,600 man, 1,53,600 மக்களை கொண்டு கட்டின பொழுது for 7 years he built it. 7 ஆண்டுகளாக அவன் கட்டினான். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, in human history, மனித சரித்திரத்திலே nobody ever employed this many men on a single project. ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்காக, கட்டுமான பணிக்காக இத்தனை லட்சமான ஜனங்களை கொண்டு எந்த ஒரு வேலையும் இந்த முழு மனுஷ சரித்திரத்திலும் செய்யப்பட்டதில்லை. Imagine 1,53,600 men for 7 years on a single project. 1,53,600 மக்களை கொண்டு அவன் கட்டினான் ஒரே ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்காக 7 ஆண்டுகள். The world's biggest, highest tower, Burj Al Khalifa in Dubai, 800 meters high. 800 மீட்டர் உயரமுடைய அந்த பார்ஜால் கலிஃபா என்கிற துபாயில் இருக்கிற அந்த பெரிய ஒரு டவரானது, கோபுரமானது காணப்படுகிறது. That one, only 1,600 people worked for 5 years. 1600 ஜனங்கள் தான், மக்கள் தான் 5 ஆண்டுகளிலே அதை கட்டி முடித்தார்கள். Chicago Shear Towers built in 4 years time with 2,000 men. சிகாகோ ஷியர் டவர் ஆனது 2000 மக்களை கொண்டு 2 ஆண்டுகளிலே கட்டி முடிக்கப்பட்டது. Petrana Towers in Malaysia, the twin towers, they built it in a 6 years time with a 3,000 men. 3000 மக்களை கொண்டு மலேசியாவில் உள்ள பெட்ரோனாக்ஸ் டவர் ஆனது 3 ஆண்டு காலகட்டத்திலே கட்டி முடிக்கப்பட்டது. But here Solomon is building for 7 years with a 1,53,600 men. ஆனால் சாலமோன் ராஜாவோ 1,53,600 மக்களை கொண்டு 7 ஆண்டுகளிலே கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். After that Solomon declared a feast unto the Lord for 7 days. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு 7 நாட்களாக பெரிய ஒரு விருந்து கொண்டாட்டத்தை அவன் ஏற்படுத்தினான். Solomon spiritual life those days is a top class. Spiritual life of the Solomon those days is a high. சாலமோனுடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களிலே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலான ஒரு நிலையிலே காணப்பட்டான். In the world history, if you keep our Lord Jesus Christ side, our Lord only says in 12th chapter of the Matthew verse 42, behold, the greater than Solomon is here. மத்தேயு 12வது அதிகாரம் 42வது வசனத்தில் இயேசு சொல்லி இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். Nobody can match in human history like a Solomon. சாலமோனுக்கு ஈடிணையாக எந்த ஒரு நபரையும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In human history, the world's richest man is the Solomon. மனுஷ சரித்திரத்திலேயே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்தான் என்றால் அவன் சாலமோன். No Bill Gates, no Warren Buffett, no Carlos Sims, no Ambanis, no John D. Rockefeller or XYZ Sultan of Brunei, all put together, they cannot come 0.0001% of the Solomon wealth. Bill Gates போன்ற எந்த கோடீஸ்வரர்களும் சாலமோனுடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. The world's wisest man in human history, leave our Lord Jesus Christ, Solomon. இயேசு இல்லாதபடிக்கு மனிதர்களை மாத்திரம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மனுஷ சரித்திரத்திலேயே சாலமோனை போன்ற மிகப்பெரிய ஒரு ஞானமுள்ள மனிதன் இருந்ததில்லை. Bible says Solomon said 3,000 proverbs.
3000 நீதிமொழிகளை ஞானியாகிய சாலமோன் அவன் எழுதி வைத்திருக்கிறான். That means Solomon wrote a 3000 encyclopedia of Britannica. அப்படி என்றால் 3000 என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்கிற அந்த களஞ்சியத்தை அவன் உருவாக்கி இருக்கிறான். Solomon used to speak the language of the birds. அந்த பறவைகளின் பாஷைகளை கூட அவன் பேசி இருக்கிறான். Recently in America, in Hawaii, there is a Jew curator. This is the man first time speaking the language of the birds. அங்கே ஒரு மனுஷர் ஒரு ஹவாய் Jew curator. Jew, Jew. அங்கே மிருக காட்சி சாலையிலே வேலை செய்கிற ஒரு நபர், அங்க இருக்கிற ஒருவர், அவர் முதல் முறையாக ஹவாய் தீவில் இருக்கிற அந்த ஜூவில வேலை செய்கிறவர், அவர் பறவைகளின் பாஷையை அவர் பேச ஆரம்பித்தார். 3000 years back Solomon spoke the language of the birds. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சாலமோன் ராஜா பறவைகளின் பாஷையை அவன் சொல்லி இருக்கிறான். And Solomon's spiritual life, such a great life, when he prayed, fire came down from heaven and burnt the offerings. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேன்மையான நிலையில இருந்த பொழுது, அவன் ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. At the same time, world's richest man, world's wisest man, world's fullest man is a Solomon. Foolish fellow in the world. உலகத்திலேயே ஐஸ்வர்யவானா இருந்த மனிதன்தான், ஞானியா இருந்த மனிதன்தான், அதே சமயத்திலே உலகத்திலேயே முட்டாளான மனிதனும் அவன்தான். You know why? ஏன் தெரியுமா? 700 wives, 300 concubines, 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். You know, in our country with one wife itself, husbands are committing suicide. நம்ம ஊர்ல ஒரு மனைவியை வச்சுக்கிட்டே நிறைய புருஷன்மாரு போட்டுக்கிட்டு செத்துறாங்க. But here how we maintained 700 wives. ஆனால் சாலமோன் எப்படித்தான் அந்த 700 மனைவிகளை சமாளித்தாரோ தெரியவில்லை. 3000 concubines, 3000 மறுமனையாட்டிகள். Last year I took one elderly pastor from IPC church from southern districts. தென் மாநிலங்களில் இருந்து ஒரு வயதிலே மூத்த ஒரு ஐபிசி போதகர் ஒருவரை நான் என்னுடைய பிரயாணத்திலே கூட அழைத்து சென்றேன். He is 83 years old. 83 ஆண்டுகள் ஆகிறது அவருக்கு. Very devoted pastor. நல்ல பக்தியுள்ள ஒரு போதகர். One day suddenly, after touring about the Jerusalem and all these places, after finished, when he came to the hotel, எருசலேம் மற்ற பகுதிகள் எல்லாம் சுற்றி பார்த்து ஹோட்டலுக்கு வந்த பிறகு, ஐயா எவ்வளவு நாளும் నాకు புரிந்தலே எதுக்கு சாலமோனு இத்தனை பொண்டாட்டினி கொண்டு கல்யாணம் ஆயிட்டாரு, నాకు இப்பதான் தெளிவு வந்துச்சுன்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, இவ்வளவு நாள் எனக்கு தெரியலையா, ஏன் சாலமோன் 700 மனைவிகளை 300 மறுமனையாட்டிகளை வைத்திருந்தாலும் இவ்வளவு நாள் தெரியல, இப்பதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னாரு. என்ன சார் இந்த அழகு, பியூட்டி ஆஃப் த இஸ்ரேலி கேர்ள்ஸ், when you look at it, I understand why Solomon fell down. இந்த இஸ்ரவேல் இருக்கிற இந்த யூத பெண்களை பார்க்கும் பொழுது என்ன அழகு, என்ன அழகு, அதனாலதான் சாலமோன் இதுல விழுந்துட்டார் போல இருக்குதுன்னு சொல்லி no Merlin Manlo can stand with them. எந்த ஐஸ்வர்யா ராயோ எந்த அழகையோ இவர்களுடைய அழகு கொண்டுதான் நிக்க முடியாதுன்னு சொன்னார். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, the race of Abraham is the most beautiful race in the world. இந்த உலகத்திலேயே ஆபிரகாமின் சந்ததி தான் மிக மிக அழகான ஒரு சந்ததி. 22 Arab nations, 22 அரேபிய தேசங்கள், and Jewish people, அதற்கு பிறகு யூத மக்கள், Western Europe and North America, all comes to the children of Abraham. மேற்கத்திய அமெரிக்கா மற்றும் மற்ற தேசங்கள்லாம் உள்ளடக்கி. So here Solomon built a most magnificent temple in human history. மனுஷ சரித்திரத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டினான். But this temple destroyed in BC 586 by Nebuchadnezzar of Babylon. கிமு 586 பாபிலோனுடைய நேபுகத்நேச்சார் ராஜாவினாலே அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. You all know book of Jeremiah when you read, book of Daniel when you read, you all know how all the Nebuchadnezzar burned down this temple and took them at the bondage for 70 years in Babylon. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் எப்படி எருசலேம் அந்த தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு அநேக ஜனங்கள் கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். After that Ezra, Nehemiah, Zerubbabel, all these people, they came back during the time of the Cyrus, Esther time. They started rebuilding the temple, not for the glory, just like a small place. அதற்கு பிறகு எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் போன்ற நாட்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பி வந்து கோரேஸ்